இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் பலவீனப்பட்டு நான் இந்த நேரத்தில் நான் என்ன வேண்டணும்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறேனேன்னு ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ, கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தான் இது. பலவீனங்களில் அவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கர்த்தரே நம்மளோடு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வேறு எதை குறித்ததான கவலையும் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் போய் நம்ம உட்கார்ந்தாலே போதும். நம்ம கண்ணில் இருந்து வழிகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்குமே கர்த்தருக்கு அர்த்தம் புரியும். இந்த கண்ணீர் எதனால் வருது, கஷ்டத்தினால வருதா, இல்லை எந்த காரணத்தினால இந்த கண்ணீர் வலியுதுன்னு ஒவ்வொரு துளி கண்ணீரும் கர்த்தருக்கு புரியும். நமக்கு மனுஷங்களுக்கு புரியாது நம்ம எதுக்காக அழுறோன்னு. நம்ம கூட இருங்கவங்களுக்கே சில நேரம் தெரியுமான்னு தெரியாது. நம்ம அழும்போது இவங்க எதுக்காக அழுறாங்க, வேதனையில் அழுறாங்களா, பிரச்சனையை குறித்து அழுறாங்களா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அழுறாங்களா, இல்லை யாராவது திட்டி அதனால் அழுறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம கண்ணில் இருந்து வழிகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கர்த்தருக்கு கரெக்டாக அர்த்தம் புரியும், இவங்க எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாங்கன்னு. அதனால் கர்த்தர் நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் இருதயத்தின் நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படாமல் எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய சமூகத்தில் வச்சுட்டு ஒரு தடவை சொன்னாலே போதும், ஏசப்பாக்கு மறந்து போகாது. ஒரு தடவை சொல்லி அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டா நீங்கள் அடுத்தடுத்த நாட்களில் அந்த காரியங்கள் நிறைவேறினதை நம்ம பார்க்க முடியும். நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் இது எப்படி நடந்து முடிஞ்சுதுன்னு. ஆனால் கர்த்தர் கிருபையினால் அந்த காரியங்களை சூப்பராக நமக்கு நடத்தி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம கோரிக்கையை வச்சது அவருடைய சமூகத்தில், மனுஷங்க முன்னாடி வைக்கல, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையுமே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் தேற்றி கொண்டிருக்கிறார், ஆற்றி கொண்டிருக்கிறார், சமாதானப்படுத்தி சந்தோஷமாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்ததற்காகவும் இந்த அருமையான ஆராதனையை அட்டன் பண்ண தேவன் செய்த கிருபைக்காகவும் நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம்.